இன்று காலையில் கிடைத்த செய்தி வரையில் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அருந்தி 57 பேர் உயிரிழந்ததாக தகவல் வந்திருக்கிறது. இன்னும் பலர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள், சீரியஸான கண்டிஷன் இருக்கிறார்கள். இந்த கொடிய சம்பவத்தை கண்டிப்பதோடு, கள்ளச்சாராயத்தை கண்டிப்பதோடு, இத்தகைய கள்ளச்சாராய அந்த சாவுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மகத்தான ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நான் பிரச்சனைக்கு வருவதற்கு முன்னதாக இன்று ஏற்பட்டுள்ள புதிய சூழலை பற்றி சில வார்த்தைகள் இங்கே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று காலை அருமை திருமாவளவன் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் நாடாளுமன்றத்திற்கு சென்று வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டு விட்டு மாலை இந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டிருக்கிறார். ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய முகநூலிலே பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவில் ரவிக்குமார் சுட்டிக்காட்டி இருக்கிறார், நாங்கள் வருகை பதிவேட்டில் கையெழுத்துவதற்காக செல்லுகின்ற போது நாங்கள் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அரசியல் சட்டத்தை கையிலேந்தி நாங்கள் சென்றதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாளை நாடாளுமன்றம் கூடுகிறது, வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். திருமாவர்கள் சொன்னார்கள், நாளை துவங்கி ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரையில் இந்த முதற் கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளை பதவியேற்க இருந்தாலும் இதற்கு முன்னதாக தேர்தல் முடிந்த சில நாட்களில் பிரதமர் மோடி உள்ளிட்ட அமைச்சரவை என்பது பதவியேற்று இருக்கிறது. மோடி பதவியேற்கிற போது உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். 2014ஆம் ஆண்டு முதலாக மோடி வெற்றி பெற்று நாடாளுமன்ற வளாகத்திற்கு செல்லுகிற போது அந்த வளாகத்திற்கு முன்னதாக கீழே விழுந்து மண்ணை தொட்டு கும்பிட்டு விட்டு அவர் அந்த வளாகத்திற்குள்ளே செல்கிறார். அந்த படத்தில் பார்த்தவங்க, ஐயா இப்படிப்பட்ட ஆளு கிடைப்பாரா? பண்டித நேருவை விட, இந்திரா காந்தியை விட, இடதுசாரி கட்சி தலைவர்களை விட நாடாளுமன்றத்தை நேசிப்பவர், அந்த ஜனநாயகத்தை அவர் பாதுகாப்பார் என்று எல்லாம் கருதுனாங்க. படத்தை பார்த்து நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கடைசியாக நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது எதிர்கட்சிகளை சார்ந்த 150 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து வெளியேற்றிவிட்டு பல சட்டங்களை நிறைவேற்றிய ஜனநாயகத்தை படுகொலை செய்தவர் தான் 3வது முறையாக பதவியேற்று இருக்கிறார் மோடி அவர்கள். அன்று மண்ணை தொட்டு கும்பிட்டு விட்டு நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே சென்றார். சில தினங்களுக்கு பதவியேற்கிற போது அந்த அரசியல் சட்டத்தினுடைய நூலை கையில வைத்துக் கொண்டு அதை கும்பிடுவதாக நீங்கள் காட்சியை பார்த்திருப்பீர்கள். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நடந்துமுறை தேர்தலில் 3வது முறையாக வந்திருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அது ஒரு மைனாரிட்டி ஆட்சியாகத்தான் 2 கட்சிகள் ஆதரவோடு அங்கே அமைச்சரவை அமைத்திருக்கிறது. தேர்தல் முடிந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த இடைப்பட்ட நாள் நடைபெற்ற நிகழ்ச்சியை பார்க்கிற போது மோடி திருந்தவில்லை. நீட் தேர்வு பற்றி சொன்னார்களே, நீட் தேர்வு அந்த முடிவு சில தினங்களுக்குள்ளாக பீகார்ல கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆச்சு, குஜராத் ரிலீஸ் ஆச்சு, பாஜக ஆளக்கூடிய மகாராஷ்டிரா ரிலீஸ் ஆச்சு என்று எங்கெல்லாம் பாஜக ஆட்சி இருக்கிறதோ அந்த மாநிலங்கள் தான் நீட் தேர்வு இந்த கேள்வித்தாள் என்பது லீக் அவுட் ஆயிருக்கு. நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஒரு தேர்வை நடத்த தகுதியற்ற பாஜக என்பது இந்த ஆட்சியை நடத்த முடியுமா? ஆட்சியை தகுதி இருக்கிறதா? இன்று பாஜக ஆளக்கூடிய மாநிலம் கூட நீட் வேண்டாம் முழக்க வருகிறது. தமிழகத்தில் மட்டுமல்ல, ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாவில் பல்வேறு மாநிலங்களில் எங்களுக்கு நீட் தேவையில்லை, அது தேர்வு நடத்தக்கூடிய உரிமையை மாநிலங்களுக்கு அழியுங்கள் என்று முழக்க வந்திருக்கிறதே. மோடி வாய் திறந்தாரா? நண்பர்களே, அவர் அந்த அரசு சட்டத்தினுடைய அந்த நூலை கையில வைத்துக் கொண்டு அதை வணங்கி பதவியேற்றால் கூட அவர் திருந்த மாட்டார் என்று பல வல்லுநர்கள் எழுதி கொண்டிருக்க அவர் சொன்னார்.
ராமருக்கு கோயில் திறந்து அதை வைத்து ஆட்சி மீண்டும் பிடிக்கலாம் திட்டமிட்ட அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே பெரும்பான்மை தொகுதிகளில் பாஜக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. தோற்கடிக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபைசாபாத் தொகுதிக்குட்பட்ட அயோத்தியா இருக்கிறதே, அங்கே பாஜக தோற்கடிக்கப்பட்டது மட்டுமல்ல, அங்கு வெற்றி பெற்றது சமாஜ்வாதி கட்சி என்பது மட்டுமல்ல, அந்த பாஜக தோற்கடித்தது ஒரு தலித் சமூகத்தை சார்ந்ததை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? மோடி திருந்த மாட்டார், பழி வாங்குவார், என்ன செய்வார் என்பதை நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்க சொல்லுகிறார். மோடியினுடைய தன்மையை பொறுத்தவரையில் அது பீயிங் மோடி, தி ரியல் மோடி செட் டு கம் என்று சொன்னார். அந்த உண்மை மோடி முகம் என்பது இன்னும் வரப்போகிறது. வர இருக்க வல்லுகிறாரே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்லுகிறேன், விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக சொல்லுகிறேன், இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக எத்தகைய கோரமுகம் வந்தாலும் அந்த மோடி கோரமுகத்தை முறியடிப்பதற்கு நீலமும் சிவப்பும் சேர்ந்து போராடி வருவதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மாநில அரசுக்கு வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மதவெறியை சாய்ப்பதற்கு, பாஜகவை தோற்கடிப்பதற்கு, இந்துத்துவாவிலிருந்து தமிழகத்து மக்களை காப்பதற்கு, தமிழகத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் தமிழகத்து மக்கள் நமக்கு வாய்ப்பளித்து வாக்களித்து 40 நமது என்ற வெற்றி வாகை சூடுவதற்கு தமிழகத்து மக்களித்த வாக்கு இருக்கிறதே. என்ன பொருள்? 40க்கு 40 கொடுத்திருக்கிறோம். நாடாளுமன்றத்திற்கு செல்லுங்கள். மதவெறியா, கார்பரேட் கம்பெனி ஆட்சியா? மக்களை பாதுகாப்பதற்கு, மதுவை எதிர்ப்பதற்கு, மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு எங்களுக்காக நீங்கள் போராடுங்கள் என்று 40க்கு 40 அளித்திருக்கிறார்கள். நான் மாநிலத்தை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் 40க்கு 40 அளித்த அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது. கள்ளச்சாராயத்திலிருந்து, மதவெறியிலிருந்து வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக கோவிட் மக்களை பாதுகாப்பது போல, மதவெறி மக்களை பாதுகாப்பது போல, அந்த இந்துத்துவ பாசிசத்திலிருந்து மக்களை பாதுகாப்பது போல கள்ளச்சாராயத்திலிருந்தும் மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது மேடி இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு மட்டுமல்ல, தமிழக அரசு கொள்ளுகிற என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன். என்ன செய்தி வருகிறது? கள்ளச்சாராயம் அருந்தி 4 பேர், 5 பேர், 10 பேர், 20 பேர் என்று இதுவரையில் 57 பேர் இறந்திருக்கிறார்கள். இன்னும் பல பேருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இந்த செய்தி வந்த பிறகு உங்களுக்கு தெரியாதல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிரச்சனை எழுப்புகிற போது மாநில முதலமைச்சர் தலையிட்டு எடுத்த நடவடிக்கை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். அந்த மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் செய்திருக்கிறோம். அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்திருக்கிறோம். அவரோடு சேர்ந்து 9 காவல்துறை அதிகாரிகளை இடைநீக்கம் செய்திருக்கிறோம். ஒரு நபர் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே விசாரணை குழு அமைத்திருக்கிறோம். அடுத்ததாக அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண என்பது அறிவித்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஒரு நபர் குழு அந்த நீதி விசாரணை முடிந்த பிறகு பரிந்துரை அமலாக்குவோம் என்று மாநில முதலமைச்சர் சட்டமன்றத்திலே எடுத்த நடவடிக்கை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்லுகிறேன், கவலையோடு சொல்லுகிறேன், நீங்கள் எடுத்த நடவடிக்கை போதுமானது இல்லை என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஏன் சொல்லுகிறேன்? காலம் காலமாக மதுவிலக்கு கொள்கையை அமலாக்க வேண்டும், மதுக்கடைகள் கூடாது, மதுபானங்கள் கூடாது என்று கோரிக்கை வைக்கிற போது என்ன சொன்னார்கள்? மதுக்கடைகள் மூடிவிட்டால் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஆறாக ஓடும், மதுபான கடைகள் மூடிவிட்டால் கள்ளச்சாராயம் வரும். ஆகவே மதுவிலக்கு கொள்கையை அமலாக்குவது, மதுபான கடைகளை மூடுவது கள்ளச்சாரத்தை ஊக்குவிப்பதாக அமையும் என்று காரணம் சொன்னார்களே. ஆனால் இன்று நிலைமை என்ன? கிட்டத்தட்ட தமிழகத்தில் உங்களுக்கு தெரியாதல்ல, 5329 டாஸ்மாக் மதுபான கடைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.
கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக, கள்ளச்சாரத்தை ஒழிப்பதற்காகத்தான் மதுபானத்தை திறந்து விட்டதாக தொடர்ந்து நடைபெற்றதாக சொல்றீர்களே. அங்கே மதுபான கடைகளும் இயங்குகிறது, கள்ளச்சாராயம் அங்கே விற்பனையாகிறது. நான் மாநில சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய மதுபான கொள்கைக்கு இது ஒரு சவாலாக வரவில்லையா? இட்ஸ் எ சேலஞ்ச். எப்படி வருகிறது? நீங்கள் காவல்துறை சார்ந்த 9 பேர் இடைநீக்கம் நல்லது, சரியான நடவடிக்கை. நான் அது மட்டுமல்ல, இடைநீக்கம் என்பது அவர்களுக்கு தெரியாமல் தவறு நடந்திருந்தால் சரிதான். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கிறதா? நான் இந்த பிரச்சனையுடைய பின்னணியை சுருக்கமாக விளக்க விரும்புகிறேன். நண்பர்களே, 1983 ஆண்டு வரையில் மதுபான கடைகளுக்கு மதுபானத்தை விநியோகம் செய்யக்கூடிய அந்த வேலையை தனியார் செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் சொல்வது புரியும் என்று கருதுகிறேன். 83 ஆண்டு வரையில தனியார் நடத்தக்கூடிய மதுபான கடைகளுக்கு மதுபானத்தை பாட்டில் சப்ளை பண்றது அரசு அல்ல, டாஸ்மாக் அல்ல, தனியார் கம்பெனிகளை நேரடியாக கடைகளுக்கு அனுப்பினாங்க. இது 83 ஆண்டு வரையில். அடுத்து 83 ஆண்டு முதலாக தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் சொல்லக்கூடிய டாஸ்மாக் சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் சார்பாக இனி தனியார் விநியோகிக்க மாட்டாங்க, தனியார் செய்யாது, அந்த தனியார் மதுபான கடைகளுக்கு விநியோகம் செய்யக்கூடிய மதுபான விநியோகம் செய்யக்கூடிய அந்த பணியை வேலையை அரசே ஏற்று நடத்தும் என்று சொல்லி 83 ஆண்டில் இருந்து அந்த மதுபான கடைகளுக்கு யார் மதுபான விநியோகம் செய்வது? டாஸ்மாக் அரசே விநியோகம் செய்கிறது 83 ஆண்டில் இருந்து. இந்த 2002 ஆண்டு மேலும் ஒரு மாற்றம். என்ன மாற்றம் அது? 2002 ஏற்கனவே 83 ஆண்டு அந்த மதுபான கடைகளுக்கு, சாராய கடைகளுக்கு தனியார் கம்பெனி விநியோகம் பண்ணிட்டு இருந்தான், பாட்டு அனுப்பிட்டு இருந்தான். 2002 ஆண்டு மாநில அரசு முடிவெடுக்கிறது, தனியார் கடைகளுக்கு தனியார் கம்பெனி விநியோகம் செய்வதற்கு பதிலாக அரசே விநியோகம் செய்யும், சாராய கடைகளையும் அரசே நடத்தும் என்று 2002 ஆண்டு மாநில அரசு முடிவெடுக்கிறது. அதுதான் டாஸ்மாக். 2002 ஆண்டு அந்த மதுபான கடைகளுக்கு விநியோகம் செய்வது மட்டுமல்ல, நாங்களே மதுபான கடைகள் நடத்துவோம் என்று கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்னது போல 5329 மதுபான கடைகளை திறந்து டாஸ்மாக் அந்த கடைகள் நடத்துறாங்க. விநியோகம் அரசாங்கம், விற்பனை அரசாங்கம், எல்லா அரசாங்கம் 2002 ஆண்டில் இருந்து. 2002 ஆண்டு எடுத்த இன்னொரு முக்கியமான முடிவு நான் அரசுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, அரசாங்கமே மதுபான கடைகள் நடத்துவது என்று டாஸ்மாக் நடத்த முடிவெடுத்த பிறகு என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, அந்த மதுவிலக்கு சட்டம் இருக்கு பாருங்க, இன்னைக்கு நேற்று இல்ல, வெள்ளைக்காரங்காலத்தில் 1937 ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம். அப்ப கொண்டு வந்தான் அந்த சட்டத்தை, திருத்தத்தை கொண்டு வந்து, என்ன திருத்தம்? மதுபானத்தை விநியோகம் பண்றது அரசாங்கம், அது விற்பனை பண்றது டாஸ்மாக் விற்பனை அரசாங்கம். 3வது திருத்தம் என்பது இங்கே 2002 ஆண்டு மதுபானுக்கு அரசு நடத்த முடிவெடுத்த பிறகு இந்த மெத்தனால் சொல்லக்கூடிய கெமிக்கல் இருக்கு பாருங்க, அந்த கெமிக்கல் விற்பனையை அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்று ஒரு திருத்தத்தை 2002 ஆண்டு கொண்டு வந்தாங்க. இப்ப புரியுதா? அந்த மெத்தனால் என்பது பல பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் பாதகமானது. டாஸ்மாக் கடை நடத்துறாங்க, கள்ளச்சாராயத்தை அனுமதிக்க கூடாது, டாஸ்மாக் பாட்டில் விநியோகம் பண்றாங்க, டாஸ்மாக் கடையில் நடத்துறாங்க, அப்படி நடத்த கள்ளச்சாராயம் வரக்கூடாது. கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக அந்த அது எப்படி கள்ளச்சாராயம் காத்திரும் கையில் போய் கிடைக்குது? இங்கே விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நோக்க குறிப்பேட்டில் நீங்க பாத்தீங்கன்னா 2வது பக்கத்தில் என்ன சொல்லப்படுகிறது? குறிப்பாக இந்த அதாவது மெத்தனால் என்ற அந்த கெமிக்கல் அது எப்படி உங்களுக்கு தவறான வணிகமாக மாறிவிட்டது,
எப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிறது, எப்படி சமூக விரோதிகளை கிடைத்திருக்கிறது பாருங்க. கள்ளச்சந்தையில் மெத்தனால் கட்டற்ற முறையில் புழக்கத்திருப்பது உறுதியாகி உள்ளது. இதான சட்டம் சொல்லுது. அரசாங்கமே கள்ளச்சாலை கடைகள் எடுத்துக்கிற போது மெத்தனால் கெமிக்கலை இஷ்டம் போல விடாதீங்க, தனியாருக்கு விடாதீங்க, கட்டுப்படுத்துங்க. யாரு விற்கிறான், யாரு வாங்குறான், அதால் மக்கள் கள்ளச்சாலை செத்துருவாங்கன்னு சொல்லி அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று 2002ஆம் ஆண்டு அரசு முடிவெடுத்த பிறகு எப்படி மெத்தனால் போய் சேருது? எப்படி மெத்தனால் கலந்து கள்ளச்சாரத்தை விற்கிறான், ரகசியமா விற்கிறான் நண்பர்கள். உங்களுக்கு தெரியாதுல்ல, எனக்கு கள்ளக்குறிச்சி திருக்கோள் நல்லா தெரியும். கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் கருணாபுரம் இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி அந்த கருணாபுரத்தில் காலமாக இந்த கள்ளச்சாரை வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப மெத்தனால் கலந்து வித்துட்டான். இன்று நேற்றா 2023ஆம் ஆண்டு மரக்காணத்தில் மதுராந்தகத்தை 20 பேர் சாகவில்லையா? காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லையா? அதிலிருந்து காவல்துறை படிப்பை பெற்றிருக்கிறதா நண்பர்களே? காவல்துறைக்கு தெரியாமல் இந்த கள்ளச்சாரம் காட்சி இருப்பதோ நடக்காது. அந்த காவல்துறை அதிகாரிகளை இடைநீக்கம் போதாது, அவர்களை கைது செய்து வழக்கு போட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன். 57 பேர் சாகலையா? மெத்தனாலை யாரெல்லாம் வாங்கலாம், எப்படி கள்ளச்சாரத்தை காசை விற்பனை செய்யலாம் என்று அந்த வியாபாரத்திற்காக அப்படி விற்பனை செய்கிறோடு கையூட்டு பெற்றுக் கொண்ட அந்த காவல்துறையினர் அங்கே கட்டுப்படுத்த முடியாத போது 57 பேர் என்ன அதிக சாவி எண்ணிக்கை அதிகமாகிற போது அங்கே சஸ்பென்ஷன் போராது, இடைநீக்கம் போதாது, அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் அவர் மீது அவர் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மீண்டும் வலியுறுத்தி கடமைப்பட்டிருக்கிறேன். உழைப்பாளி மக்களாச்சு தோழர்களே, நான் கவலையோடு சொல்லிக்கொள்ள விரும்புவது இறந்த 57 அந்த உயிர்கள் மட்டுமல்ல, மனித உயிர்கள் மட்டுமல்ல, கள்ளச்சாராயம் அறிந்து குடித்துவிட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர்களையும் சேர்த்தால் பெரும்பான்மையாக 99% அம்மக்கள் பட்டியலத்தை சார்ந்த தலித்து மக்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய செய்தி என்பதை இங்கே வருத்தத்தோடு கவலையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக, விடுதலை கட்சி சார்பாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மதியை ஒழித்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கக்கூடிய கடமை நமக்கு முன்னால் இருப்பதை இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பின்னணியில் தான் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பது மட்டும் போதாது. ஏற்கனவே விடிவு காலம், இதற்கு தீர்வு என்ன? காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கலாம், ஒரு நபர் நீதிபதி விசாரணைக்கு செல்லலாம், பல பரிந்துரைகள் வரலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல விரும்புவதெல்லாம் இந்த நோக்க குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எனவே படிப்படியாக மதுக்கடைகளை மூட அரசு முன்வர வேண்டும். படிப்படியாக மதுபான கடைகளை மூட வேண்டும். அங்கே இறுதியாக மதுவிலக்குகளை அமலாக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையை அமலாக்குவதன் மூலமாகத்தான் தமிழகத்து மக்களை பாதுகாக்க முடியும். நான் மீண்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 40க்கு 40 வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்தை அனுப்பிய அந்த மக்களை பாதுகாக்க வேண்டாமா? ஒடுக்கப்பட்ட மக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், முறைசார தொழிலாளர்கள் சொல்லி தமிழகத்தினுடைய ஒடுக்க மக்கள் வாக்களித்து டெல்லிக்கு சென்றிருக்கும் அந்த ஒடுக்க மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் கள்ளச்சாராயத்தை ஒழித்து மதி ஒழித்து மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை மாநில அரசு எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய மதி ஒழிப்புக்கான போராட்டத்தை விடுதலை கட்சியோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து போராடும் என்று கூறி ஒரு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.